ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழ்ச்செல்வி இருந்துட்டு குழந்தைய எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துடுவாங்கன்னு எல்லாருமே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. சேதுக்கிட்ட ஒரு குழந்தையும் தமிழ்ச்செல்வி கிட்ட ஒரு குழந்தையும் இருக்கும்படி அந்த பஞ்சாயத்தில் தீர்ப்பும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன, இந்த தீர்ப்பை ஏற்றுக்க முடியாமல் தமிழ்ச்செல்வி ரொம்பவே கஷ்டப்பட்டு தன்னோட ஒரு குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் சேது ரொம்ப சந்தோஷமாக இன்னொரு குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, தன்னோட குழந்தைங்கள 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி குழந்தையும் வளர்த்துக்கிட்டு தன்னோட படிப்பையும் ரொம்ப அழகாகவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராத்திரி பகல்னு பார்க்காம அப்படி படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த வசந்த் இருந்துட்டு, இங்கே பாருடி, உன்னோட உடம்பை எதுக்காகடி கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, என்னை அசிங்கப்படுத்தின அவமானப்படுத்தின எல்லாரும் முன்னாடியும் நான் உயர்ந்து நிற்கணும்னு நினைக்கிறேம்மா, அதனால தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சில வருஷம், அதால் ஒரு 5-6 வருஷம் போகுது. போன உடனே நம்ம தமிழ்ச்செல்வி பெரிய டாக்டராக இருக்காங்க. பெரிய டாக்டரானா நிறைய படிப்பு முடிச்சுட்டு ஒரு பெரிய இடத்துல நின்று பெரிய வீடு, நல்ல சொத்து வசதின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வளர்ந்துட்டாங்க. இந்த பக்கம் சேது அப்படியே தான் இருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தார் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போவும் இருக்காரு. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் தன்னோட புள்ளியை மட்டும் ரொம்ப சந்தோஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா எப்படியாவது தன்னோட மாமா கூட சேர்ந்து வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேது ஒரு 2-3 வருஷம் டைம் கேட்டிருப்பாரு. ஆனால் நம்ம சேதுக்காக நம்ம ஐஸ்வர்யா இப்போ 6 வருஷம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா இருந்துட்டு சேது கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, இன்னைக்காவது என் கூட சேர்ந்து வாழ்வீங்களா மாமா? 6 வருஷமா உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்துட்டேன். ஆனால் இதுக்கு மேலேயும் என்னால் காத்துக்கிட்டு இருக்கவே முடியாது மாமா. நீங்கள் உங்கள் பதிலை சொல்ல போறீங்களா இல்லைங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு ஐசு, நான் உன்னை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் எனக்காக நீ வெயிட் பண்ணி ஐஸு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, இந்த வார்த்தையை கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. இனிமேலும் இந்த வார்த்தையை கேட்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது மாமா. நீங்கள் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே எனக்கு ஒரு முடிவை சொல்கிறீங்க, அப்படி இல்லையா கண்டிப்பாக நான் ஒரு பெரிய முடிவை எடுக்க தான் போகிறேன் மாமா அப்படின்னு ரொம்பவே கோபமாக போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சேதுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. அப்பன்னு பார்த்து தன்னோட பையன் குடுன்னு ஓடி வந்து கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்த உடனே நம்ம சேதுக்கும் அப்படியே படன்னு ஆயிடுது. இங்க பாரியா, எதுக்காகயா ஃபாஸ்டா ஓடி வந்த? இப்ப பாரு, காலில் அடிபட்டுச்சு, சரிப்பா டாக்டர் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் ராஜாங்கமும் வராரு. சேதோ என்னையா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கப்பா, உங்க பேரன் குடுன்னு ஓடி வந்து கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்துட்ட உடனே காலில் அடிபட்டுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வரலான்னு போறப்பா அப்படின்னு சொல்லவும், சரிப்பா நானும் வரவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லப்பா நீங்க வேண்டாம், நான் மட்டும் போய் போட்டுட்டு வந்துடுறேன், நீங்க இங்கே இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அதாவது தமிழ்ச்செல்வி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாங்க. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல தமிழ்ச்செல்வி தான் இருப்பாங்க அப்படின்னு தெரியாம தான் நம்ம சேது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக போறாரு. போன உடனேயே அது ஓபி சீட்டெல்லாம் வாங்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டரெல்லாம் வாங்கி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தமிழ்ச்செல்வியோட பொண்ணு, அதாவது சேதுவோட பொண்ணு, அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு குடுன்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வருது. அந்த நேரம் பார்த்து நம்ம சேது அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு, இங்கே பாருடா, என் பையன் குடுன்னு ஓடி வந்துதா கீழே விழுந்து அடிபட்டுருச்சு, நீயும் இந்த மாதிரி ஓடியெல்லாம் வரக்கூடாது, சரியா? பொறுமையாக நிதானமாக வா, என்ன அவசரம் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை இன்னைக்கு ஸ்கூலில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சா, அதை என்னோட அம்மா கிட்ட சொல்லணும்னு தான் நான் ஓடி வந்தேன், அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டேனா, இனிமேல் நான் ஃபாஸ்ட்டாலாம் வரமாட்டேன், மெதுவாகவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பேசுகிறத பார்த்த சேது வந்துட்டு, இங்கே பாருமா, நீ ரொம்ப அழகாக பேசுறியே, உன்னோட அம்மா யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னோட அம்மா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டராக இருக்காங்க. அப்படியா, உங்கள் டாக்டரை பார்க்க தான் என்னோட பையனை கூட்டிகிட்டு நானும் வந்திருக்கேன், சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம், உங்கள் பையன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், என் பையன் அங்கே இருக்குது, வா கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனையும், அதாவது
அந்த பொண்ணையும் தூக்கிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம தமிழ்ச்செல்வி ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்து நம்ம சேது பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. தமிழ்ச்செல்வியா இவளா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வியோட பொண்ணு இருந்துட்டு அம்மா இங்கே பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே சேது தன்னோட பொண்ணு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர கோவம் வருது. இங்கே பாருமோ எதுக்காக அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்க, நீ யார் அது, முதல்ல இறங்கி வா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே குடுன்னு ஓடி வந்தேன்னா இந்த அங்கிள் தான் என்னை பார்த்து ஸ்லோவாக ஓடி வரணும், என்னோட பையனும் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து தான் காலில் அடிபட்டுக்குச்சு, நீயும் அந்த மாதிரி ஓடி காலை அடிபட்டுக்காதுன்னு சொல்லி என்னை பொறுமையாக தூக்கிட்டு வந்தாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமோ யார் கூப்பிட்டாலும் இந்த மாதிரி போய் ஏரியெல்லாம் உட்காந்துக்க கூடாது, அது மிகப்பெரிய தப்பு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணை கூட்டிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சேது இருந்துட்டு இங்கே பாருடி நீ ரொம்ப திமிரு பிடிச்சுள்ள ஆயிட்ட, பணம் சேர்ந்துட்டா நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, இங்கே பாருங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் பேஷண்ட்டாக தான் வந்திருக்கீங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுது. அதாவது தன்னோட அம்மா தான் பொண்டாட்டி வயிற்றுல வந்து பிறக்கிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு தான் பொண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம சேதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னோட பொண்ணவே நீ தூக்க விட மாட்டேங்கிறியா, இங்கே பாருங்க உங்கள் பொண்ணு நல்லா சொல்லாதீங்க, என் பையனை என்கிட்ட இருந்து பிரித்து இப்போ உங்ககிட்ட வச்சுருக்கீங்கல்ல, எப்படியாவது என் பையனை மீட்டு நான் கொண்டு வந்து நானே தான் வளர்க்க போகிறேன், அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, உங்களோட சுயரூபம் எல்லாம் தெரிஞ்சு ஒரு நாள் என் பையனே என்கிட்ட வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சேது இருந்துட்டு இங்கே பாருடி ஆணவத்தில் இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, உன்கிட்ட பணம் வந்துட்டா நீ என்ன வேணாலும் பேசுவியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க நான் இப்போவும் சரி எப்பவும் சரி ஒரே மாதிரி தான் இருப்பேன், நீங்கள் தான் பணத்தால் திமிரு போடி வச்சு போய் இருந்தீங்க, உங்களுக்கு நான் பதிலடி கொடுக்க தேவையில்ல, அதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்தேன், நான் இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு காரணமும் நீங்கள் தான், உங்களால் தான் நீங்கள் படுத்தின அசிங்கத்தாலையும் அவமானத்தினாலையும் தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறேன், இனிமேலும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு தெம்பு கிடையாது, அதனால முதல்ல என்ன விஷயமா வந்தீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட பையனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அனுப்பி வச்சிடறாங்க. நம்ம சேதுக்கு ஒரே யோசனை, தன்னோட பொண்ணை பார்த்ததுலேருந்து தன்னோட பொண்ணை தான் வீட்லேயே வச்சுக்கணுமே அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அப்பா கிட்டே போயிட்டு அப்பா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லலாமாப்பா அப்படின்னு கேட்கவும், என்னப்பா விஷயம் சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இல்லைப்பா இன்னைக்கு நான் பையனை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் அந்த தமிழ்ச்செல்வியோடதுப்பா, அவள் எவ்வளோ திமிரா பேசுகிறா தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு அங்கே பார்த்தேன்ப்பா, பார்த்த உடனே என் அம்மாவை பார்த்த மாதிரி இருந்துச்சுப்பா, எனக்கு என் பொண்ணை என் கூடவே வச்சு பார்த்துக்கணும் போல் ஆசையாக இருக்குதுப்பா, என் பொண்ணை எப்படியாச்சும் என் கூட வர வைக்கிறீங்களாப்பா அப்படின்னு கேட்கவும், எப்படிப்பா சேதோ எப்படி வர வைக்க முடியும், கண்டிப்பாக அது மட்டும் முடியவே முடியாது, அந்த தமிழ்ச்செல்வி திமிரு பிடிச்சுள்ள ஆயிட்டுன்னு நீ தானே சொன்ன, அப்படி இருக்கும்போது அவகிட்ட இருந்து எப்படிப்பா குழந்தைய வாங்கிட்டு வர முடியும், கண்டிப்பாக அது மட்டும் நடக்காதுன்னு நினைக்கிறேன், சரி உனக்காவது எப்படியாவது நான் யாருக்கிட்டையாவது பேசி அது முடியுமான்னு பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா வராங்க. வந்த உடனே மாமா உங்ககிட்ட நான் காலையிலேயே ஒரு விஷயத்த கேட்டிருந்தேன், ஆனால் நீங்கள் பதில் சொல்லவே இல்லை, முதல்ல இதுக்கு பதில் சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு ஐசு இந்த விஷயத்தில் நீ அவசரப்படாத, இங்கே பாருங்க மாமா நான் இந்த விஷயத்தில் அவசரப்படலை தான், இத்தனை வருஷமா நான் பொறுமையாக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் இதுக்கு மேலே பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அப்பத்தா ராஜாங்கத்துக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம ராஜாங்கம் இங்கே பாருமா ஐஸ்வர்யா எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் போமா அப்படின்னு அனுப்பி விட்டுடுறாங்க. நம்ம ஐஸ்வர்யாவுக்கு சரியான கோபம் வருது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம்
நம்ம அப்பத்தா கிட்ட ஃபோன் பேசுகிறாங்க. என்னையா சேதோ, ரொம்ப நாள் ஆச்சு அவங்கக்கிட்ட பேசி, உன்னை பார்க்கணும் போல இருக்கியா? இங்கே பாருங்க அத்தா, நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு தான் இருந்தேன். இங்கே பாருங்க அத்தா, என்னோட பேத்தியை எனக்கு ரொம்ப பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஒரு 2 நாளைக்கு என் பேத்தியை கூட்டிகிட்டு வரீங்களா? கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் இருக்க வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும், என்னப்பா சொல்கிற? இந்த விஷயம் மட்டும் தமிழ்ச்செல்விக்கு தெரிஞ்சா அவள் கண்டிப்பாக ரொம்ப கோவப்படுவா. அவள் கோவத்தை யாராலையும் அடக்கவே முடியாதுப்பா. நான் எப்படிப்பா கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே ஆத்தா, எப்படியாவது கூட்டிகிட்டு வா ஆத்தா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி ராஜாங்க, உனக்காக நான் தமிழ்ச்செல்வி கிட்ட பேசி பார்க்குறேன். என்ன பண்ணுவாளோ நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, ஐஸ்வர்யா என்கிட்ட தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காப்பா. அவள் கூட சேர்ந்து வாடுறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவள் கூட சேர்ந்து வாழ சொன்னால் என்னால் எப்படிப்பா வாழ முடியும்? இத்தனை வருஷமா அவள் கூட சேர்ந்து வாழாமல் நான் தள்ளி போட்டுட்டேன். இதுக்கப்புறமும் அவளை ஏமாற்ற முடியாதுல்லப்பா. அவளுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணி அனுப்பி வைக்கணும்ப்பா. இல்லைனா அவளுக்கு ஏதாவது ஒரு பதிலாவது சொல்லணும். ஆனால் என்னால் எதுவுமே சொல்ல முடியலப்பா. எல்லாமே என்னோட தப்பு தான். நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன்னு உறுதியாக நின்றுக்கணும். ஆனால் அது எதுவுமே பண்ணாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல, அது என்னோட தப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து காவியா வராங்க. வந்த உடனே, நிறுத்துங்க மாமா, எல்லா தப்பையும் நீங்கள் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு தமிழ்ச்செல்வி எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருப்பா. ஆனா நீங்க எதுவுமே நம்பலல அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு காவியா, அவளால தான் எங்க அப்பா இப்போ வரைக்குமே அந்த அவமானத்தையும் அசிங்கத்தையும் ஏத்துக்க முடியாம இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ என்னால இப்ப கூட அவளை மன்னிக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க மாமா, இத்தனை வருஷம் கழிச்சு எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த உண்மையை மட்டும் உங்ககிட்ட நான் சொன்னேன்னா கண்டிப்பா நீங்க ரொம்ப 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 வருத்தப்படுவீங்க. அதுவும் தமிழ்ச்செல்வி எப்படி நினைச்சிட்டோமே நினைச்சு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க. அப்படி என்ன உண்மை தெரிஞ்சிருக்கு உனக்கு, சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, அது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு இந்த ஃபோனில் எல்லா வீடியோ ரெக்கார்டு எல்லாமே இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. காட்டின உடனே இது என்னது, எனக்கு ஒன்றும் புரியல. இங்க பாருங்க மாமா, ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு நீங்க இப்போ வரைக்குமே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அதுதான் இல்லை. தமிழ்ச்செல்விக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இந்த விஷயத்தை எல்லாம் பண்ணது என்னோட அத்தையும் ஐஸ்வர்யா, அதுக்கப்புறம் சித்ரா, இவங்க 3 பேரும் தான். இவங்க 3 பேரும் பிளான் போட்டு தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் பண்ணதுனால தான் ஐஸ்வர்யாவே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுன்னே பிளான் போட்டு இது எல்லாத்தையுமே பண்ணா. இது எதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன ஐஸ்வர்யா சொல்ற, என்ன காவியா சொல்ற, நீ சொல்றது எல்லாமே உண்மையா? ஆமா மாமா, இங்க பாருங்க, ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நைட்டு அதாவது தமிழ்ச்செல்வி குளிக்க போயிருக்காங்க. அந்த சமயத்தில் ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே தமிழ்ச்செல்வி ரூமுக்கு போயிட்டு அவளோட ஃபோனை எடுத்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, ஐஸ்வர்யா தமிழ்ச்செல்வி மாதிரி அவங்க அப்பா கிட்ட மிமிக்ரி பண்ணி பேசியிருக்கா. அதோ ராஜாங்க அங்கிள் தான் இது எல்லாமே செய்ய சொன்னது அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம செல்லப்பாண்டியும் சம்மந்தியே சொல்லிட்டாரு. சம்மந்தி சொன்னதுக்கப்புறம் எப்படி நம்ம இதை மறுக்க முடியும் அப்படின்னு அவர் உயிரை கொடுத்து அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காரு. இதுதான் நடந்த விஷயமே. இந்த விஷயம் நடந்தது உங்களுக்கு தெரியாம தமிழ்ச்செல்வி மேல சந்தேகப்பட்டு தமிழ்ச்செல்வியை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சுட்டீங்க. இப்போ உங்க முகத்தை எங்க போய் வச்சுப்பீங்க? அது மட்டும் இல்லாமம்மா, இப்போ கல்யாணம் எதுக்குடா கல்யாணம் பண்ணும் அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு நடந்தது கல்யாணமே கிடையாது. நீங்க ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டவே கிடையாது. அது முதல்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னக்காவே சொல்ற, நீ சொல்றது எல்லாம் உண்மையா? ஆமாங்க மாமா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். இங்க பாருங்க, உங்க கல்யாண வீடியோ, நான் எதர்ச்சியா இந்த கல்யாண வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கப்பதான் எனக்கு இந்த வீடியோவே கிடைச்சது. இந்த வீடியோவை இப்பவே உங்ககிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க
பாருங்க மாமா, நீங்கள் ஒரு முடிச்சு கூட இது ஐஸ்வர்யா கழுத்தில் போடவே கிடையாது. போட்ட எல்லா முடிச்சுமே சித்ரா மட்டும்தான். சித்ரா முடிச்சு போட்டதுனால எப்படியும் உங்களுக்கு ஐஸ்வர்யா வந்து ஒய்ஃபாக ஆக முடியும்? கண்டிப்பாக ஆக முடியாதுல்ல. அதனால நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்கமும் சேதுவும், இங்கே பாருமா காவியா, நீ சொல்கிறது எல்லாமே உண்மையா? ஆமாம் மாமா, நான் எதுக்காக உங்ககிட்ட பொய் சொல்ல போகிறேன்? நான் பொய் சொல்லி என்ன சாதிக்க போகிறோம் சொல்லுங்க. இங்கே பாருங்க மாமா, தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. அதே சமயத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டோமே நினச்சி வருத்தப்படுறதுலையும் அர்த்தமே கிடையாது. நீங்கள் யாரையும் கல்யாணமும் பண்ணிக்கல, உங்களுக்கு யாரும் ஒய்ஃபும் ஆக கிடையாது. இதை நீங்கள் இத்தனை வருஷமாக தெரிஞ்சுக்காமல் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதை கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருப்பா சேதோ, இத்தனை வருஷமா தமிழ்ச்செல்வி தான் என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இதெல்லாம் பண்ணான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ரொம்ப தப்பு பண்ணிட்டோமா, அவளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டோமோ, நம்ம வீட்டு வாரிசுன்னு நம்ம வீட்டு மருமகன்னு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிட்டோமோன்னு எனக்கு தோணுதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சேது இருந்துட்டு, அப்பா சின்னம்மாக்கு எப்படிப்பா இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும்னு மனசு வந்துச்சு? அதுவும் இந்த வீட்டை உப்பவே சாப்பிட்டுட்டு எப்படிப்பா இதெல்லாம் பண்ண தோணுச்சு அவங்களுக்கு? என்னால் இதை ஏற்றுக்கவே முடியலப்பா. அவங்க இனிமே இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுப்பா. இந்த வீட்டுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க. எப்படிப்பா அவங்க 3 பேருமே இந்த வீட்டில் வச்சுக்கிறது? இனிமே அவங்க 3 பேரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இது எல்லாத்தையும் வச்சு அவங்கள ஏதாவது பண்ணி ஆகணும்ப்பா. இங்கே பாருப்பா சேதோ, உன்னை விட கோபமா நான் இருக்கேன். காலையில் வரைக்கும் பொறுமையா இரு. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கிறது தான் கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லவும், என்னப்பா பொறுமையாக இருக்கிறது? என்னால் இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட பொறுமையாக இருக்கவே முடியாது. கருப்பு மாமா அப்படின்னு சொல்லி கத்தவும், மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள, இந்நேரத்துக்கு கத்திக்கிட்டு இருக்க? இங்கே பாருங்க மாமா, வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒருத்தர் இல்லாமல் இப்போ ஹாலுக்கு வரணும், போய் கூட்டிகிட்டு வா மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன மாப்பிள்ள ஆச்சு? எதுக்காக எல்லாரும் வீட்டுக்கு ஹாலுக்கு வரணும்னு சொல்கிற? அதுவும் இந்நேரத்துக்கு என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, நீங்க சொல்றத மட்டும் கேளுங்க, எதுக்காக குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி குறுக்கு கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, முதல்ல சொன்னதை செய்யுங்க போங்க அப்படின்னு சொல்லி கோபமா சொல்லி நம்ம கருப்பை அனுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் கருப்பும் ஒவ்வொரு ரூமா போயிட்டு, இங்க பாரு மலரு, சேது என்னாச்சு ஏதாச்சுன்னே சொல்லலை, ஆனா இப்போ உடனடியாக ஹாலுக்கு வரணும்னு சொல்லியிருக்கான், அதனால நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு வந்துடுறாங்க. லாஸ்டா நம்ம சித்ரா ரூம் போறாங்க. போன உடனே இங்க பாருங்கம்மா, உங்க எல்லாரையுமே சேது ஹாலுக்கு வர சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சேது ஆளுக்கு வர சொன்னானா? எதுக்காக வர சொல்லியிருக்கான் அப்படின்னு சித்ரா கேட்கவும், இங்க பாருங்கம்மா, நான் மாப்பிள்ளை கிட்ட கேட்டேன், ஆனால் மாப்பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட சொல்லலை. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்களே வந்து கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டும் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம சேதுவும் ராஜாங்கவும் கோவமாக இருக்கிறத பார்த்த நம்ம சாவித்திரி இருந்துட்டு, அண்ணன் என்னென்ன ஆச்சு, எதுக்காகண்ணா இவ்வளோ கோவமாக இருக்க, ஏதாச்சும் பிரச்சனையாண்ண, எந்த பிரச்சனைண்ண அப்படின்னு கேட்கவும், நம்ம சேதுவும் ராஜாங்கமும் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் கருப்பு வந்துடுறாரு. இங்க பாரு மாப்பிள்ள, எல்லாருமே வர சொல்லிட்ட மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு, கருப்போ இங்க பாரு கருப்போ, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? சேதுக்கிட்டையும் கேட்டுட்டேன், அண்ணன்கிட்டயும் கேட்டுட்டேன், ஆனா 2 பேருமே எதுவுமே பேசாம கோபமா நின்றுக்கிட்டு இருக்காங்களே, ஏதாவது பெரிய பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனே கருப்பு இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, எனக்கும் என்ன விஷயம் நல்லா தெரியாது, எனக்கும் தெரியாம தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். சேது வாயை திறந்தா மட்டும்தான் இது எல்லா விஷயத்துக்கும் பதில் கிடைக்கும். இங்க பாரு மாப்பிள்ள, என்ன விஷயம் ஏது விஷயம்னு சொல்லு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லவும், எல்லாரும் வந்துட்டாங்களா மாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இல்லை மாப்பிள்ள, ஈஸ்வரி அம்மாவும் சித்ராவும் ஐஸ்வர்யாவை மட்டும் இன்னும் வரல, அவங்க மட்டும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, எல்லாருமே கையோட கூட்டிகிட்டு வரதானே அனுப்பி வச்சேன், எதுக்காக எல்லாரையும் விட்டு விட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், சரி மாப்பிள்ள நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அவங்க 3 பேரும் வந்துடுறாங்க. வந்த உடனே ஐஸ்வர்யா இருந்துட்டு, மாமா எனக்கு ஒரு முடிவு சொல்கிறதுக்காக தானே நீங்கள் என்னை வர சொல்லியிருக்கீங்க,
அப்படி ஐஸு, ஆமாம், உனக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்காக தான் நான் உங்களை எல்லாருமே வர சொல்லியிருக்கேன். இதை கேட்ட நம்ம தாமரை இருந்துட்டு, என்னம்மாமா நீங்கள் என்ன ஐஸ்வர்யாவை டிவோர்ஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, தாமரை உனக்கு வாய் சும்மாவே இருக்காதா, முதல்ல அமைதியாக இரு, என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் பேசு. இங்கே பாரு சேதோ, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா தாமரை, நீ என்னடானா அமைதியாகவே நிற்கிற, என்ன விஷயம் சேதோ, எதுக்காக இந்நேரத்துக்கு எல்லாரையும் வர வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க சின்னம்மா, உங்களை இந்த வீட்டில் என்னோட சின்னம்மாவெல்லாம் நினைக்கல, என்னோட அம்மா ஸ்தானத்தில் தான் உங்களை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி சின்னம்மா மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருப்பா சேதோ, என்னப்பா சொல்கிற நீ சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியலப்பா, என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க சின்னம்மா, இத்தனை வருஷமா என்னை முட்டாள் ஆக்கியிருக்கீங்கல்ல, எப்படி சின்னம்மா இத்தனை வருஷத்தில் ஒரு முறை கூட நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருப்பான்னு வந்து என்கிட்ட ஒரு வாட்டியாவது நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களை மன்னிச்சிருப்பேன். ஆனால் இந்த விஷயத்தை இப்படியே மூடி மறைச்சிடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா, இத்தனை வருஷம் ஆயும் எப்படி உனக்கு தெரிய போதுன்னு நினச்சிங்களா? இங்கே பாரு சேதோ, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, ஏது சொல்லிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. அப்படி இருக்கிறப்போ என்னால் என்னென்னு எடுத்துக்க முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சேதோ, நீ என்னென்னு சொல்லு சேதோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு தெரியலையா, அதாவது ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுனால வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் சேதோ, அதனால் என்னப்போ, அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தமிழ்ச்செல்வி தானே, அந்த தமிழ்ச்செல்வியும் வீட்டை விட்டு துரத்திட்டோம். இத்தனை வருஷம் கழித்து எதுக்காக இந்த விஷயத்தை பற்றி பேசணும், அதுவும் இந்நேரத்துக்கு? இங்கே பாரு சேதோ, எனக்கு தூக்கம் வருது, எதுவாக இருந்தாலும் நம்ம காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே ரொம்பவே கோவமா சேது இருந்துட்டு ரொம்ப கோவமா அப்படியே, நிறுத்துங்க சின்னம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க நம்ம ஈஸ்வரி. என்ன சேதோ, என்னாச்சு, இவ்வளோ கோவமாக பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாருங்க சின்னம்மா, நீங்கள் பண்ண திருட்டு வேலை எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி உங்களால் இப்படியெல்லாம் நடந்துக்க முடிஞ்சது சொல்லுங்கள்? என் பொண்டாட்டிக்கு என் குழந்தைங்களுக்குன்னு எல்லாருக்கும் என்னை துரோகம் பண்ண வச்சுட்டீங்களே, எப்படி சின்னம்மா சொல்லுங்கள்? உங்களால் எப்படி மனசு வந்தது? என்னால் அவன் முகத்தில் போய் முழிக்க முடியுமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே கண்ணீர் வடிச்சுக்கிட்டே கோவமாக பேசுகிறாரு நம்ம சேது. அதுக்கப்புறம் ராஜாங்க வந்துட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி, இந்த வீட்டில் உனக்கு என்ன குறை வச்சோம், உங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொன்று தான் நான் எல்லாத்தையுமே தானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கிறப்போ எதுக்காக உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணீங்க? இந்த மாதிரி உப்பு தின்ன வீட்டுக்கே துரோகம் பண்ணியிருக்கியே, உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இங்கே பாருங்கள், ஆளுக்கு ஒன்று பேசிக்கிட்டே இருக்காதீங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்னத்தை பேசுகிறீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு சித்ரா இருந்துட்டு, உனக்கு இன்னும் புரியலையம்மா, நம்ம தான் அந்த தமிழ்ச்செல்வியோட அப்பா கிட்ட மிமிக்ரி பண்ணி பேசணுன்ற விஷயம் வந்து பெரியப்பாக்கு தெரிஞ்சிருச்சு போலம்மா, அதனால தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு இன்னும் புரியலையம்மா? அடியே, எனக்கு புரிஞ்சதுனால தானே நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி, இந்த விஷயத்துலேருந்து எப்படியாவது தப்பிக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் நீ அந்த விஷயத்துலேயே போய் நிற்கிற, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க மாமா, இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன பேசுகிறீங்கன்னோ எனக்கு புரியல. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாமாம்மா. இங்கே பாரு ஈஸ்வரி, என் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை நீ பண்ணியிருக்க, இனிமே நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே ஈஸ்வரிக்கும் சித்ராக்கு நம்ம ஐஸ்வர்யாவுக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, என்ன நான் உன் கூட சேர்ந்து வாழலைன்னு சொல்லிட்டு நீ என்ன எவ்வளோலாம் டார்ச்சர் பண்ணியிருக்க, ஆனால் நான் உன் கழுத்தில் தாலி கட்டவே கிடையாது. அது உனக்கு முதல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே சித்ராக்கும் ஈஸ்வரிக்கும் அப்படியே வெடன்னு ஆகிடுது. இதை கேட்டுட்டு நம்ம சித்ரா இருந்துட்டு, இங்கே பாரு சேதோ, நீ தான் தாலி கட்டினது, நீ தாலி கட்டிட்டு எப்படி நீ ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டலைன்னு சொல்லுவ? இது எவ்வளோ பெரிய பாவம்னு தெரியுமா சேதோ? இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணதை விட நான் எந்த ஒரு பாவமும் பண்ணலை, எப்படி உங்களாலலாம் இப்படி பண்ண முடிஞ்சிச்சு? நான் அப்பத்தா வந்ததும் தாலி கட்டுறதை
நிறுத்திட்டேன். நான் அவள் கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போகணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தாலி கட்டவே கிடையாது. இது அந்த வீடியோ ரெக்கார்ட்லேயும் பதிவாயிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறாங்க. காட்டின உடனே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா வந்துட்டு, மாமா இங்கே பாருங்க மாமா, இத்தனை வருஷமா நீங்கள் தான் என்னோட புருஷன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நான் வாழ்ந்துட்டேன். நீங்கள் என் கூட சேர்ந்து வாழலைனாலையும் இத்தனை வருஷமா என் மனசுக்குள்ளே நீங்கள் தான் புருஷன்ற ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்க. அப்படி இருக்கும்போது என்னை பொண்டாட்டி இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மாமா, அடைச்சி நிறுத்து. நீ என் பொண்டாட்டியை என்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்காக எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க. உன்னை போய் நான் என் பொண்டாட்டியை ஏற்றுப்பேனா? அது எந்த ஒரு ஜென்மத்திலையும் நடக்கவே நடக்காது. நீங்கள் முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி, ஐஸ்வர்யா, சித்ரா இவங்க 3 பேருமே தரன்னு வெளியே இழுத்துட்டு போய் விடுறாங்க. நம்ம சேது பண்ணது சரியா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.